தமிழ் பெயர்ச்சொல் என்பது ஒரு முக்கியமான மொழி அங்கமாகும். இது நம்முடைய எண்ணங்களை, உணர்வுகளை மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்த உதவுகிறது. பெயர்ச்சொல் என்பது ஒரு பொருளை அல்லது நபரை குறிக்கும் வார்த்தையாகும். எடுத்துக்காட்டாக, மரம் என்றால் அது ஒரு பொருளை குறிக்கிறது. தமிழ் மொழியில் பெயர்ச்சொல்களுக்கு பல வகைகள் உள்ளன. பொது பெயர்ச்சொல், தனி பெயர்ச்சொல் மற்றும் கூட்டு பெயர்ச்சொல். பொது பெயர்ச்சொல் என்பது பொதுவாக ஒரு வகையைச் சேர்ந்த பொருள்களை குறிக்கிறது, உதாரணமாக புத்தகம். தனி பெயர்ச்சொல் என்பது குறிப்பிட்ட நபர் அல்லது இடத்தை குறிக்கிறது, உதாரணமாக சேலம். இவை அனைத்தும் நம்முடைய மொழியை அழகாகவும் தெளிவாகவும் உருவாக்குகின்றன. தமிழ் பெயர்ச்சொல்களின் அழகு அவற்றின் பயன்பாட்டில் மட்டுமல்ல, அவை நம்முடைய கலாச்சாரத்தை, வரலாற்றையும் பிரதிபலிக்கின்றன. இதனால் தமிழ்மொழி என்பது ஒரு செல்வாக்கான மொழியாக மாறுகிறது. தமிழ் பெயர்ச்சொல் என்பது ஒரு முக்கியமான மொழி அங்கமாகும். இது நம்முடைய எண்ணங்களை, உணர்வுகளை மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்த உதவுகிறது.